வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிறைய ஆண்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு பயம் சந்தேகம்னு சொல்லாங்க. இது என்னன்னா இந்த ஆண்மை குறைபாடு. ஆண்மை குறைபாடு வந்துட்டாவே பல பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக லைஃப் பார்ட்னரை முழுமையாக சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு எண்ணங்கள் இருக்குது, ஒரு பயமும் வந்துடுது. அதே மாதிரி ஆண்குறி சிறுத்து போயிருக்கு, வளர்ச்சி இல்லை, தடிமல் இல்லை, அந்த நீளம் அளவு இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. நிறைய பேர் இந்த சுயின்பம் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஆண்குறி சிறுத்து போயிருக்கு அப்படின்றாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத படங்கள் பார்க்கறதுனால, இல்லை போதை பழக்கங்கள் பயன்படுத்தினால, இல்லை வயது மூத்தவர்களோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுனால எண்ணற்ற பிரச்சனைகள் வருது. அதில் விந்து முந்துதல், சீக்கிரமாக விந்து முந்துதுன்னு சொல்கிறாங்க. டைமிங் இல்லைன்றாங்க, அந்த எனர்ஜி இல்லைன்றாங்க, மொட்டலிட்டி 0 கவுண்டிங் இருக்குன்றாங்க. இதனால் எனக்கு கல்யாணம் வேண்டாம், இதனால் ஒரு சில திருமணம் செஞ்ச பின்னாடி டைவர்ஸ் நிறைய பேருக்கு ஆயிருக்கு. இதனால் கணவன் மனைவிக்கிடையே வெளியே சொல்ல முடியாததுனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனைகள் பல இருக்குது. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, அனைத்து வகையான ஆண்மை குறைபாடு இருக்கும், அது எதுவாக இருந்தாலும் சரிங்க. அதுக்கு சித்த மருத்துவத்தில் அற்புதமான தீர்வு இருக்குங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், முதல் மூலிகைகள், எண்ணற்ற மூலிகைகள் இதில் கலக்கிறோம். ஒரு சில மூலிகைகள் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முருங்கை விதை இருக்குது, ஜாதிப்பத்திரி இருக்குது, முருங்கை பிசின் இருக்குது, அதுக்கப்புறம் கோரக்கிழங்கு இருக்குது, சிறுநெருஞ்சீரகம் இருக்குது, ஜாதிக்காய் இருக்குது, கடுக்காய் இருக்குது, தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்குது, அஸ்வகந்தா இருக்குது. இப்படி எண்ணற்ற மூலிகைகள் இங்கே இருக்குது. இதோடு சேர்த்து இன்னும் நிறைய மூலிகைகள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதில் எண்ணற்ற மூலிகைகள், இதில் ஒரு தமரை சொல்லலாம், இன்னும் நிறைய மூலிகைகள் சொல்லிட்டு போயினே இருக்கலாங்க. நான் நிறைய ஆண்மைக்கான வீடியோகள் போட்டிருக்கேன். அந்த மூலிகைகள் பெரும்பாலும் இதில் இருக்குது. இப்படிப்பட்ட மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான லேகம் இருக்குது, உருண்டை இருக்குது, ஆயில் இருக்குது, சூரணம் இருக்குது. சரி, இது சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் ஏற்படுன்றதுக்கு முன்னாடி ஆண்மை குறைபாட்டை உணவியல் முறையிலும் வாழ்வியல் முறையிலும் எப்படி சரி செய்ய முடியுன்றத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்முடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, ஏங்க அவங்களுக்கெல்லாம் ஆண்மை குறைபாடு இல்லைங்க. அவங்கெல்லாம் டஜன் கணக்கில் குழந்தை பார்த்துக்கிறாங்க, இல்லை 5-6 குழந்தை பார்த்துக்குவாங்க. காரணம் என்னென்னா, இயற்கை வயகரான்னு சொல்லப்படக்கூடிய வேர்க்கடலை முக்கியமான காரணமாக இருந்தது. நிறைய காரணங்கள் இருக்குது, அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறேன். இந்தியாவின் வயகரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேர்க்கடலையை இன்றைக்கி வறுத்து சாப்பிட்ற மாதிரி, எண்ணெயில் போட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் அன்றைக்கி சாப்பிடல, அவிச்சு சாப்பிட்டாங்க, இல்லைன்னா செடியிலேருந்து பறித்து பச்சையாக சாப்பிட்டாங்க. அதனால தான் அந்த வேர்க்கடலை தோட்டத்தில் வேர்க்கடலை முத்தின பின்னாடி நிறைய எலி குட்டிகள் போட்டிருக்கோம், பறவைகள் கூண்டு கட்டி குஞ்சுகள் பொறிச்சிருக்கோம், விலங்குகள் குட்டி போட்டிருக்கும். அந்தளவுக்கு இயற்கையாகவே ஆண்மை சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து என்னென்னா வேர்க்கடலை. எங்க இதெல்லாம் மறந்துட்டோங்க நாம். அதே மாதிரி நட்ஸ் வகைகள், அதாவது ஒரு கொட்டைக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணும். அதே மாதிரி ஆலம் விதை, அரச விதை, அத்திப்பழம், ஆலம்பழம், இது மாதிரி நிறையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மூலிகைகளில் ஓரிதழ் தாமரை முதல் கொண்டு நிறைய மூலிகைகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அற்புதமான ரிசல்ட் தரக்கூடிய அஸ்வகந்தா, தண்ணீர் விட்டான் கிழங்கெல்லாம் அற்புதமான ரிசல்ட் தரும். ஜாதிக்காய் நல்ல ரிசல்ட் தரும், சரிங்களா. கடுக்காய், தாண்டிக்காய், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாங்க. இது எல்லாமே இயற்கையாக ஒரு மனுஷனுக்கு ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருந்துச்சு. அதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்துகிறாங்க, இன்னும் நம்ம பயன்படுத்துறதில்ல. இது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி அவங்க வாழ்ந்த காலத்தில் வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுடுவாங்க. காலையிலே ஆற்றுலையோ கிணத்துலையோ குளத்துலையோ குளிப்பாங்க. இயற்கையான உணவுகள், காய்கறிகள், பழங்களை இயற்கையோடு சேர்ந்து எடுத்தாங்க. இன்றைக்கி டோட்டலாக மாறி செயற்கையாக உருவாக்கப்பட்ட, ரசாயனங்கள் உருவாக்கப்பட்ட உணவுகள், அது ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, வறுத்தது, பொரிச்சது, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி. நான்வெஜ்ஜை கூட இன்றைக்கி அது மாதிரி செய்கிறாங்க, வெஜிடேரியனும் அது மாதிரி செய்கிறாங்க. அப்போ உணவுகள் கெட்டுப்போச்சு, அதாவது உணவுகளுடைய தரம் குறைஞ்சி போச்சு, அதனால் ஏற்படுற பாதிப்புகள் பெருகிடுச்சு. அதே மாதிரி பழங்கள், காய்கறி, கீரைகளுக்கெல்லாம் ரசாயனம் ஊறப்பட்டு, அதே மாதிரி கெமிக்கல் தெளிக்கப்பட்டு, உரங்கள் போடப்பட்டு வளர்க்கறதுனால உடலில் எண்ணற்ற பிரச்சனைகள். இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி உணவியல் முறை வாழ்வியல் மாறினத்தினால தான், தூக்கம் இல்லாததுனால தான் ஆண்மை குறைபாடு தலைவிரிச்சாடுது. சரி, இந்த ஆண்மை குறைபாட்டிற்கு இப்படிப்பட்ட மூலிகைகள் இருக்குல்ல, இந்த மூலிகையில் செய்யப்பட்ட மருந்துகள் என்னென்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது லேகிங்க. இந்த லேகியம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும், ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். இந்த லேகி எப்படி கெட்டியாக இருக்கோ, இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்கள். இந்த கெட்டியாக இருக்கலாம், இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் விந்தும் பார்த்தீங்கன்னா கெட்டியாகும். அதே மாதிரி டைமிங் இன்க்ரீஸ் ஆகும், விதை பகுதி குளிர்ச்சியாக இருக்கும், அந்த கண்ணுக்கு தெரியாத நரம்பு நாளங்கள், தசை நார்கள் எல்லாம் விரிவடையும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும்.
அந்த ஆண்மைன்ற எண்ணமே இல்லைன்ற அந்த ஃபீலை வர வைக்கும், அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப வர வைக்கும். அப்படி ஒரு இயற்கை வயகரவாக இந்த லேகியம் வேலை செய்யும். இது காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இது உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படி சாப்பிட்ணும். சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம். அடுத்தது இந்த சூரணங்க. இதை காலையில் நைட்டு பாலில் கலந்து சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகுனாக்க உங்களுக்கு ஆண்மை குறைபாடு சம்பந்தமான அனைத்து வகையான பிரச்சனைகள், இப்போ நான் சொன்னல அனைத்து வகையான பிரச்சனை மெல்ல மெல்ல சரியாகும். டைமிங் இன்க்ரீஸ் ஆகும், மொட்டலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எனர்ஜி பூஸ்டராக, எனர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது சூப்பராக வேலை செய்யும். நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும். இந்த சூரணத்தை காலை இரவு பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து சாப்பிட்டு வரலாம். அடுத்தது ஆண்மை குறைபாட்டிற்காக அற்புதமாய் செயல்படக்கூடிய உருண்டைங்க, ஆண்மை உருண்டை. இந்த ஆண்மை உருண்டையை காலையில் ஒன்று நைட் ஒன்றுங்க. இங்கே பாருங்க, இப்படி காலையில் ஒன்று நைட் ஒன்று சாக்லேட் மாதிரி வச்சுக்கினீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கரைய ஆரம்பிக்கும். சாக்லேட் மாதிரி சப்பி சப்பி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும், டைமிங் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஆண்மை குறைபாடுன்ற எண்ணம் சரியாகும், அந்த பயங்கள், படப்படப்பு, அசதி, சோர்வு எல்லாமே சரியாகி அந்த ஆண்மைன்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி ஆண்மை சக்தியை அதிகரித்து அந்த ஃபீலை வர வைக்கும். அப்படி இந்த உருண்டை எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். இந்த உருண்டை சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. இது சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது ஆயிலுங்க. இந்த ஆயிலை காலை இரவு உங்களுடைய ஆண்குறியில் தொடர்ந்து பூசி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க ஆண்குறி சிறுத்து போயிருக்கு, சின்னஸாக இருக்குது, தடிமனாக இல்லை, எழுச்சியாக இல்லை, இந்த டைமிங் இல்லை அப்படின்றத சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில். ஏங்க இது மருந்தெல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணுங்க. இது வெளிப்பூச்சும் பூசணும், நல்லெண்ணையும் கலந்து இருக்கிறதுனால இது ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவி கண்ணுக்கு தெரியாத நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி அந்த தசை நார்களை விரிவடை செஞ்சு உங்கள் ஆண்குறிக்கு தேவையான இம்யூனிட்டி பவரையும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில் இந்த ஆண்மை ஆயில். இதுவும் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். இது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். ஏங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டுங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், ஆண்மை குறைபாடு ஒரு குறைபாடு மட்டும் தான். இங்கே பாருங்கள், இனிமேல் பயப்படவெல்லாம் வேணாம், எங்கே போகிறது என்ன வருதுன்னு யோசிக்கலாம் வேணாம், சரிங்களா? இது படித்த பட்டதாரி மருத்துவம் மூலம் கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான மாமருந்துகள். இதோடு சேர்த்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்வியல் முறை, உணவியல் முறை ஏங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவை கம்பல்சரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை குறைபாடை சரி பண்ணுறது ரொம்ப எளிமையான, அதாவது ரொம்ப சின்ன விஷயம், எளிமையான விஷயம். புரிஞ்சுங்களா? அதனால் ஆண்மை குறைபாடு இன்னும் பயம் வேண்டாம். இருக்கவே இருக்குது இப்படிப்பட்ட மருந்துகள். இது மாதிரிலாம் உங்களுக்கு மருந்துகள் வேணும்னா நீங்கள் அருகில் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒரு சித்தா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து நீங்கள் மருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக சரியாயிடும். இல்லைனா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஆலோசனைகளை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்க. ஆண்மை குறைபாடு உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேறு மேலே பார்த்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.